இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை உறவுகளோடு வாழ்ந்த காலமா வாட்ஸ்அப் காலமா அப்படிங்கிறதான் கேள்வி. நாங்கள் உறவுகளோடு வாழ்ந்த வாழ்க்கை என்று சொல்வதனால வாட்ஸ்அப் காலத்துக்கு எதிரி கிடையாது. 3 பேர் ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்குங்க. நாங்க வாட்ஸ்அப் காலத்துக்கு எதிரிகள் கிடையாது. நடுவர் அவர்களே, அறிவியலுடைய வளர்ச்சியை கண்டு நாங்கள் வியக்கிறோம். ஆனால் அதே சமயம் அந்த அறிவியலுடைய அசுர வளர்ச்சியை கண்டு நாங்கள் அச்சப்படுகிறோம். அதைத்தான் நாங்க பேச வந்திருக்கிறோம். ஒரு கண்டுபிடிப்பு ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் காலம் இன்னைக்கு சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை தந்திருக்குது. 3 பேர் கொஞ்சம் இந்த சாலேஸ்வர கண்ணாடி போடுறதை விட்டுட்டு பூத கண்ணாடி போட்டு எட்டி பாருங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்குது. பஸ்ல போனா பர்ஸ காணோம், பார்க்க அழகா இருந்தா நர்ஸ காணோம், ஆலயத்துக்கு போனா செருப்ப காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்ப காணோம், ஆசிரமத்துக்கு போனா கற்ப காணோம். இதுதானே இன்னைக்கு இருக்கிற சமூகம். இந்த வாட்ஸ்அப் காலம் மகிழ்ச்சி தருமா அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி. என்ன எனக்கு முன்னால பேசினா பாருங்க, என் தம்பி புருஷன்தான் காப்பி போட்டு தரணும், இனிமேல் புருஷன்தான் காப்பி போட்டு தரணும், இனிமேல் புருஷன்தான் காப்பி போட்டு தரணும். நீதிமன்றத்துல 3 தடவை சொல்ற மாதிரி சொன்னா. சொல்லிட்டோன்னு சொன்ன எங்க அக்கா வரும் பாருங்க, நீ அடுத்த 10 நிமிஷம் ஆடுன்னு ஆடும் பாருங்கன்னு சொன்னா. தம்பியை எதிர்த்து அக்கா பேசுன்னு. நடுவர் அவர்களே, நான் தம்பியை எதிர்த்து பேசுறதுக்கு நான் இங்க வரல. ஏன் தெரியுமா? அவன் புருஷன்தான் காப்பி போடணும், புருஷன்தான் காப்பி போடணும்னு ஏன் சொன்னான் தெரியுமா? 14 வருஷமா வீட்டோட மாப்பிள்ளையா போய் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஆதங்கத்துல நான் பேச வந்திருக்கேன். உன்னை ஒரு பொழுது நான் எதிர்த்து பேசல. ஆனா எங்களை எல்லாம் அம்போடு விட்டுட்டு, எங்க அப்பன் ஆத்தாவை எல்லாம் அம்போடு விட்டுட்டு, நீ பொண்டாட்டி தான் பெருசுன்னு சொல்லி இன்னைக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போய் உட்கார்ந்து இருக்கிறையல்ல, அந்த கோபத்துல நான் பேச வந்திருக்கிறேன். என்ன இங்க பேசிக்கிட்டு இருக்கிற? இன்னைக்கெல்லாம் சிசிடி கேமரா மாட்டியாச்சு வீட்டுக்கு. நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டே அங்க கண்டுபிடிப்பேன்னு சொன்னையே. நடுவர் அவர்களே, இப்ப சிசிடி கேமரா மாத்துறதை விட கேவலம் வேற ஏதாச்சும் இருக்குதுங்களா? அன்னைக்கு என்னங்க கேமரா இருந்துச்சு? அன்னைக்கு என்ன கேமரா இருந்துச்சு? ஊருக்கு நடுவுல ஒரு பொது மன்றமாட்ட ஒரு பொது மேடையில ஊந்தாத்தனும் ஏந்தாத்தனும் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப மேடையில் இருக்கிற இங்க இருக்கிறவங்களுடைய தாத்தனுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் அந்த மேடையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ள புதுசா யாராச்சும் ஒருத்தர் வந்தா அப்படியே அக்கு வேற ஆணி வேற விசாரிச்சு ஒரு புது நபர் அந்த ஊருக்குள்ள வர்றானா ஊருக்கே தெரியுங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் புதுசா வந்திருக்கிறான்னா ஊருக்கே தெரியும். இன்னைக்கு எப்படி ஆயிருக்குது நடுவர்? நீங்க சொன்ன மாதிரி திருடன் வீட்டுக்குள்ள வந்தது தெரியல, திருடுனது தெரியல, தோசை சுட்டு சாப்பிட்டது தெரியல, தெரியாம டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த காலத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு 3 பேர் அதுலயும் அணி தலைவி வேற ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. நடுவர் அவர்களை, எப்பவுமே இந்த தப்பு செய்யறவங்க ஏதாச்சும் ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க இல்லைங்களா? நீங்க வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும். இந்த தப்பு செய்யறவங்க ஏதாச்சும் ஒரு தடயத்தை விடுவாங்க. உமா பேசிட்டு கடைசியில பாட்டு ஒன்று சொல்லிட்டு போச்சு பாருங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஏமா, இது எந்த காலத்து பாட்டுமா? எந்த காலத்து பாட்டு? அப்ப இந்த காலத்து பாட்டு ஒண்ணுமே வழிகாட்டுற மாதிரி இல்ல. அதுக்கும் எங்க காலத்து பாட்டு எடுத்து நீ பாடிட்டு என்னமா பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிற. அதுல வேற 10க்கு 10 ஒன்னு சொன்னாங்க பாருங்க. அன்னைக்கு 10 பிள்ளைய பெத்தாங்க, 10 பிள்ளைய பெத்தாங்க. ஏமா, ஏன் உனக்கு வயிறு எரியுது? ஒத்தையை பெற்றிருக்கிறமேன்னு வயிறு எரியுதா? நடுவர் அவர்களே, நாங்க மறுக்கல. அன்னைக்கு 10க்கு 10 ஒரே அறையில என் பாட்டி 10 பிள்ளைய அவளே பெத்தா, அவளே பிரசவம் பார்த்துட்டா, அவளே தொப்புள் கொடி அறுத்துட்டா, 10ஐயும் பவ்யமா வளர்த்துனா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு புள்ளையோ 2 புள்ளையோ வச்சு நாங்க, என் தம்பி சொல்றா, ஒரு புள்ளையோ 2 புள்ளையோ அதை நாங்க நல்லா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு. நீங்க ஒரு புள்ள பெத்ததை நான் பேசல, 2 புள்ள பெத்தது பேசல.
இன்னைக்கு நடுவர் அவர்களே, அந்த ஒத்த பிள்ளைக்கும் கூட வழி இல்லாம இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி கலாச்சாரத்துக்குள்ளே இந்த தேசம் போயிருக்கிறதே. இதத்தான் நாங்க எதிர்க்கிறோம். என்ன வந்து சொல்ற உமா சொல்றா, அன்னைக்கு பிடிச்சே கல்யாணம் பண்ணல, பொண்ணு மாப்பிள்ளை கேட்கவே மாட்டாங்க, கட்டி வச்சாங்க. ஆமா, என்னையும் தான் கேட்கல, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதான்னு என்னை கேட்கவே இல்லை. ஒரு நாள் ஓடி வந்து சொன்னாங்க, உன்னைய பொண்ணு பார்க்க வர்றாங்க. நாங்க அதுக்கு முன்னையே எங்க அப்பத்தா பேசினியல்ல, என் அப்பத்தா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா. வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டினா நல்ல புருஷன் வருவான்னு எங்க அப்பத்தா சொன்னா. நடுவர் அவர்களே, நானும் ராகு காலத்துல துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து நல்லா புழிஞ்சு நெய் தீபம் போட்டேன். கடைசியில் இந்த ராகு காலமே எனக்கு மாப்பிள்ளையா வந்துச்சு. திடீர்னு எங்க அப்பத்தா சொல்ற ஒரு நாள், ஏய் உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. சொல்லும் போது எனக்கு ஒரு பயம், உமா சொன்ன மாதிரி ஒரு பயம், ஆனாலும் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு, எப்ப வரு அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு சந்தாமணி காத்திருந்தாள், பழகிடும் சுப்பிரமணியன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பார்த்துட்டு இருக்கிற நடுவர் அவர்களே. அந்த நாளும் வருதியா, என் பாட்டுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? நல்லா கல்யாணமான ஊசில வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், நான் நல்லா பாடுவேன் மாமான்னு. அவரு சொன்னார், நான் நல்லா ஓடுவேன்னாரு. 33 வருஷமா பாடாம என் வாழ்க்கையை நான் காப்பாத்திட்டு இருக்கிறேன். ஏதோ இங்க உணர்ச்சி வசப்பட்ட தம்பி ஆடுனா பாத்தீங்களா, சண்டி குதிரையடா. உன்னை எங்க கொண்டு விட்டுருக்குது இப்போ? உன்னை என்ன முதல் இரவிலே கொண்டு விட்டுருக்குறாங்க? எங்க வந்துட்டு என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிற? நடுவர் அவர்களே வர்றாங்க, பட்டாளமா வருது. இதுல என் மாப்பிள்ளை எதுன்னு தெரியல. எங்க அப்பத்தா இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா காமிச்சது, அங்க வேற ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது வேற, அதான் உன்ற மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியலைங்க, அச்சமடம் நானும் பயர்ப்பு. ஏன்னா நானும் பெண் தானே. அப்படியே ஓரக்கண்ணால பாக்குற இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அம்மாவாசைய வடிகட்டின ஒரு கலரு, அந்த ராகு காலம். நான் சொல்றேன், அப்பத்தா இந்த கருவாய் எனக்கு வேண்டாம் அப்பத்தா. எங்க அப்பத்தா ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னா, உங்க அப்பா கௌரவமா பொழைச்சிருக்கிறா, சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுனிவு ஏற்படுத்தாத, ஆற்றி தலைய அவளேன்ற தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டா. பொண்ணு சம்மதிச்சாச்சு. நான் சம்மதிக்கலைங்க, சம்மதிச்சாச்சு, முடிஞ்சது கல்யாணம். அங்க போனா இதை விட பேரிடி காத்து இருக்குது. அன்னைக்கெல்லாம் நடுவர் அவர்களே பரம்பரையை வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. எங்க பரம்பரை என்ன தெரியுமா? புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினைச்சோம். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரை. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க. அப்பத்தா எங்க அப்பத்தா சொன்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க. அவங்க ஒரே ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டுட்டா. நடுவர் அவர்களே, இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கொரட்ட சத்தம், தூங்க முடியல. ஐயோ அப்பத்தா அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், கொரட்டை விடுறாரு அப்பத்தா. எங்க அப்பத்தா சொன்னா, இங்க பாரு, இனி அவங்க தான் உன் தெய்வம், அந்த வீடு தான் உனக்கு கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழுன்னு அப்பத்தான் அன்னைக்கு அனுப்பிச்சு வச்சா. நடுவர் அவர்களை நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு நாங்கள் மாற்றிக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், என்னமோ பெருமையா பேசுறையம்மா, நான் வந்து கேட்கிறேன், புவனா வந்து சொல்றையே நடுவர் அவர்களே, இன்னைக்கு தனி குடுத்தனமே போறது இல்லையா? இது அண்ட புழுகு ஆகாச புழுகு, இது மொடா புழுகு பேசுது. இன்னைக்கு தனி குடுத்தனமே போகும்னு நாங்க நினைக்கிறது இல்ல. நீ நினைக்கவே வேண்டாமா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே 1000 கண்டிஷன் போடுறீங்க. 5 லட்சம் சம்பாத்தியம் இருக்கணுமா மாப்பிள்ளைக்கு, 4 சக்கர வண்டி இருக்கணுமா, 3 பெட்ரூமோட வீடு இருக்கணுமா, புருஷம் பொண்டாட்டின்னு 2 பேர் தான் இருக்கணுமா, ஒரு பயலு கூட அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்களே, இந்த கால மகிழ்ச்சியாமா?
நடுவர் அவர்களே, இதனால என்ன விளைவு தெரியுமா? நீங்க வழக்கறிஞரா இருக்கிறீங்க. இன்னைக்கு நீதிமன்றங்களிலே நடுவர் அவர்களே புரிதல் இல்லாமல் அன்னைக்கு புரிஞ்சு வாழ்ந்தோம். 33 வருஷம் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு புரிதல் இல்ல. 65% குடும்ப நீதிமன்றங்களிலே விவாகரத்து கேட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று ஒரு வழக்கு பேசுகிறது என்றால், இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டு சண்டி குதிரை ஆட்டம் ஆடிட்டு போவையா நீ? நான் கேட்கிறேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிற. நடுவர் அவர்களே, செல்போன் நாங்க 3 பேரும் குற்றம் சொல்றோன்னு என் தம்பி சொன்னானே. ஒரு காலகட்டங்களில் ஏங்க அன்னைக்கும் சண்டை இன்னைக்கும் சண்டை தான் இல்லைன்னு நாங்க சொல்லல. அன்னைக்கு சண்டை வருங்க. சண்டை வந்து ஒரு அறை அரைஞ்சிட்டாரு, கணவர் அடிச்சுட்டாரு. அந்த அம்மா கோவிச்சுட்டு நான் ஜோராக்க மாட்டேன், அடிச்சுட்டான் இல்ல சோறாக்க மாட்டேன், அப்படியே உட்கார்ந்துடுது. அவரும் கொஞ்ச நேரம் பார்த்தாரு, வேலைக்கு போயிட்டாரு. போன உடனே மத்தியானம் ஆக இந்த அம்மாவுக்கு மனசு மாறுச்சு. ஐயோ பசிதாங்காத மனுஷ, சோறாக்காம விட்டுட்டனே அப்படியே யோசிச்சுது. சரி நைட்டுக்காவது ஆக்கி வைக்கலான்னு எந்திரிச்சு ஆக்கி வச்சுட்டு புள்ளகிட்ட சொல்லிட்டு போய் படுத்துது. ஒப்பம் வந்தா சாப்பிட்டு படுக்க சொல்லுன்னு போய் அந்த அம்மா சாப்பிடல, படுத்துடுது. வேலைக்கு போயிட்டு வந்த வீட்டுக்காரரு புள்ளகிட்ட கேட்டாரு, அப்பா சாப்பிடுங்கப்பான்னுச்சு. அம்மா சாப்பிட்டாளான்னு, இல்லப்பான்னு. வேண்டாம் தங்கம் நீ சாப்பிட்டு படுதங்கோன்னு அப்பன் சொல்லிட்டு போகையில் அந்த பிள்ளை ஓடி வந்து, பெண் பிள்ளை அப்பா கையை பிடிச்சு வாப்பா வாப்பா நான் இருக்கிற வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்து அந்த பிஞ்சு கையால் தட்டத்தை எடுத்து சாப்பாட்டை போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி எடுத்து சாப்பிடப்பா சாப்பிடப்பான்னு ஊட்டி விடும்போது ஒவ்வொரு ஆண் மக்களும் அன்னைக்கு கண்களில் கண்ணீர் விட்டாங்க. அத்தா எங்க அம்மா செத்து போயிட்டான்னு இருந்தனாத்தா, இல்ல சாமி உன்ற வடிவில் எங்க ஆத்தா உயிரோட இருக்கிறா சாமி, என்னுடைய குலதெய்வமே நீதான்னு சொன்ன காலம் அந்த காலங்க. இன்னைக்கு சண்டை வருது. நீ சொன்ன பரம்பொருளோமா இதுல எல்லாமே பார்க்கலாமா? இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி அத்தனை பேர் கையிலையும் செல் இருக்குது, நாங்க இல்லைன்னு சொல்லல. அந்த செல்லை வச்சுட்டு ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையும் ரூமுக்குள்ள உட்காருது. இங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை, அதுக்கு பார்த்துது. அம்மா சோறு ஆக்கல, 4 செல்போன் எடுத்துது. அப்படியே ஸ்விக்கிக்கு ஆர்டர் பண்ணுச்சு, ஜொமேட்டோக்கு ஆர்டர் பண்ணுச்சு. சாப்பாடு வந்தது, வாங்கி தின்னுட்டு 4 மூளைக்கு போயிடுது. நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு குடும்ப சண்டையை நீக்கி வைத்த பிள்ளைகள் இருந்த காலம் எப்படி, இன்னைக்கு சண்டை வந்தாலும் எதையும் கண்டுக்காம போயிட்டு இருக்கிற காலம் மகிழ்ச்சியா நான் கேட்கிறேன். அன்னைக்கு வீடு வாழ்க்கையை கத்து கொடுத்ததுங்க. வீடு கட்டணும், படின்னு வச்சோம், வாழ்க்கையை படி. அடுத்து நடைன்னு வச்சோம், படித்தபடி நட. அடுத்து கூடாரம்னு வச்சோம், எல்லாரும் கூடி இருந்தோம். மாம மாமி நங்கையா கொழுந்தியா அத்தை இத்தனை உறவுகளும் கூடி இருந்தோம். மகிழ்தல்னா என்ன, பிரிதல்னா என்ன, விட்டு கொடுக்கறதுனா என்ன, இத்தனை பண்பையும் அன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு வீடு கட்டுறோம், அட்டாச்சு அவுட் ஹவுஸ். கட்டும் போது அட்டாச்சு அவுட் ஹவுஸ். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணும், பெரியவங்க அட்டாச்சில் இருக்கணும். எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணும், கழிவறையும் குளியலறையும் அவுட்டரில் இருக்கணும். இது அந்த காலம். இன்னைக்கு என்ன பண்றோம், கழிவறையும் குளியலறையும் கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு அட்டாச்சில் இருக்கிற பெரியவங்களை அவுட் ஹவுஸ் கட்டி கொண்டு போய் வைக்கிறோமே, இது மகிழ்ச்சியா நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, என்னைக்கு படுக்கை அறைன்னு ஒன்று தனியா வந்துச்சோ வாழ்க்கை இந்த மண்ணில் படுத்து போச்சுங்க. அன்னைக்கு படுக்கை அறை தனியா இருந்துதா? கல்யாணமானவங்களுக்கு ஒரு திரை ஓடுவாங்க. எங்க வாழ்க்கையிலெல்லாம் அப்படிதான். கல்யாணம் பண்ணி எங்களுக்கு தனியறையே கிடையாது. பகல்ல மாமியா பார்க்க முடியாது, வீட்டுக்காரர் முகத்தை பார்க்க முடியாது, இரவுல ஒன்றும் பேச முடியாது. ஒரு நாள் நடுவர் அவர்களே, எங்க கோஷ்டி எல்லாம் பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். என் வீட்டுக்காரர் வந்தாரு, எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேட்டாரு. பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு சொன்னேன். வீட்டில் என்ன இருக்குதுன்னாரு. ஓடி போய் பார்த்த, பழைய சோறு தான் இருந்தது. பழைய சோறு தாங்க இருக்குதுன்னு எடுத்து போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னாரு. எடுத்து 10 எரும மாடு கறக்குது, அதுல கெட்டி தயிரை எடுத்து ஊத்தி எடுத்துட்டு போய் கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு அன்னைக்கு. இன்றைய தலைமுறைக்கு அதை நாம காணாம பண்ணிட்டோம். அந்த கொல்லப்புறத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் சாப்பாட்டை பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட, சாப்பாட்டை பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட, பிசைஞ்சு கொடுக்க, சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர எதுவுமே நடக்காத மாதிரி பாத்திரம் மண்டத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் அங்க நிக்க,
என் வீட்டுக்கார் அங்க நிக்க, வந்த மாமியா நேரா சமையல் கட்டுக்குள்ள போய் லொபோ லொபோ லொபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி, எனக்கு தெரியுண்டி, இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியுண்டின்னுச்சு. சொல்லிட்டு சொல்லிச்சு பாருங்க, ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம இருந்தியான்னு இது கத்த. எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது, நான் பழைய சோறுன்னு எடுத்துட்டு போனேன்னு இல்ல, அது பழைய சோறு இல்ல, ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு. அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. நடுவர் அவர்களே, நான் கொடுக்க அவர் சாப்பிட அன்பு ஒன்றுதாங்க மேலோங்கி இருந்துச்சா இல்லையா எங்க வாழ்க்கையில? இன்னைக்கு எங்க போச்சுங்க அந்த அன்பு? ஒரு பிள்ளை வந்து தைரியமா சொல்றா, அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் காதலிக்கிறேன், அவன் எப்படிமா உங்ககிட்ட வந்து சிக்குனா? நாங்க இன்டர்நெட்ல தேடினோம், ஃபேஸ்புக்ல பார்த்துட்டோம், சரி ஸ்கைப்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்ல 3 மாசமா காதலிச்சிட்டு இருக்கிறோம். அப்பன் சொன்னார், அப்படியாமா? அப்போ ஒன்று பண்ணு, ட்விட்டர்ல கல்யாணம் பண்ணு, மேக் மை ட்ரிப்ல ஹனிமூன் போய்க்கோ, பிளிப்கார்ட்ஸ்ல பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுள்ல பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல ஓட்டு வித்துட்டு போயிட்டே இருன்னு சொல்ற ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் கால கொண்டு வந்து விட்டுட்டு என்னமா வந்து இங்க குதியோ குதின்னு குதிச்சுட்டு போறீங்க. பாட்டு என்ன பாட்டு மகிழ்ச்சி? சண்டி குதிரை பாட்டு மகிழ்ச்சியா? எதுங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி? வாழ்க்கையில சண்டை வருங்க, சச்சரவு வருங்க, சந்தேகம் வருங்க, அதெல்லாம் வந்தாதாங்க வாழ்க்கை, அதெல்லாம் வந்தாதான வாழ்க்கை. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தனமா? என்னங்க மகிழ்ச்சி இல்ல இந்த பாட்டுல? நல்லாவே கை தட்டுங்க, மெய் மறந்து உட்கார்ந்துட்டீங்க இல்ல. எவ்வளவு மகிழ்ச்சிங்க இந்த வாழ்க்கையில. இதையெல்லாம் இன்னைக்கு தொலைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மரியாதைன்னு என்னன்னு தெரியுதுங்களா? நடுவர் அவர்களே, அன்னைக்கு பெரியவங்களுடைய போதனையால் தான் சாதனைகளை நாங்க படைச்சோம். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கித்தாங்க எந்த வேலையும் நாங்க செஞ்சோம். இன்னைக்கு எங்க அப்பா வந்திருக்கிறாரு, டே தம்பி, அப்ப ஐயா காலில் போய் உழணும், நான் ஏன் உழவணும்? என்ன பெற்றிருக்கிறாருடா, உன்னை பார்த்தா நீ போய் உழு, காசு தருவாரடான். அத முதல் சொல்லம்மா, இது இவ்வளவு லேட்டா சொல்றியாமா? ஓடி போய் காலில் விழுந்தா. அந்த மனுஷன் வயசான மனுஷனா அப்படியே நீட்டி நிரண்டி அப்படியே எடுத்து ஒரு 10 ரூபாய கொடுத்தது. முறைச்சு பார்த்தா, இந்த 10 ரூபாய்க்கு அந்த ஆள்கள நீ உழுக வச்சுட்டியா அப்படின்னு கோச்சுட்டு வீசிட்டு போறா. இன்னைக்கு நீ கேட்கிற நானு, உறவுகள் அப்படிங்கிறது நடுவர் அவர்களே அணியில அழகா என் தம்பிக சொன்னாங்க, தாய்மாமன் உறவுன்னு. இன்னைக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு வீட்டுக்கு தாய்மாமன் வந்துட்டாருங்க. ஒரு புள்ள சொல்லிட்டு போகுது, மம்மி சம்படி கேம் அப்படின்ட்டு ஓடிடுது. வந்திருக்கிறவன் தாய்மாம. உறவுகள் அறியாத வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. என் தம்பி மகன் போன் பண்றா, அத்த எங்க இருக்கீங்க? ஏன்டா வீட்டில் தாண்டா இருக்கிற, நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை கேட்கல. ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இல்லை. வாட்ஸ்அப்பில் இல்லை. ட்விட்டரில் பட எதுலேயும் இல்லை. வை போனேன்ட்டா. வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா, ட்விட்டரில் இருக்கிறியா, ஃபேஸ்புக்கில் இருக்கிறியான்னு கேட்ட பையன் நல்லா இருக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்கலீங்க. உறவுகள் அறியாத வாழ்க்கை. ஏன் இன்னைக்கு அறிமுகங்களே கிடையாது. அன்னைக்கு 10 பிள்ளைகள் இருந்ததுனாலும் எவ்வளவு நீங்க ஊனமா இருக்கு, என் தம்பி சொன்னான் பாருங்க, ஊனமா இருக்கு, வேலைக்கு போக எல்லாம் ஒற்றுமையா இருந்தோமே அப்பா, ஒற்றுமையா இருந்தோம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஒன்னே ஒண்ணு, எங்க சகோதரர்கள் சொன்ன மாதிரி ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கிறா, இன்னொருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா, புள்ள சிங்கப்பூர்ல இருக்கிறா, பெத்தவங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. இருக்குதா இல்லையா? அப்ப இதுல என்ன வந்து ஒரு மகிழ்ச்சி வந்ததுன்னு நான் கேட்கிறேன். வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, நிறைய இழந்துட்டு இருக்கிறோம், தெரியறது இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், வாட்ஸ்அப்பை நாங்க குறை சொல்லல, ஆனா அந்த வாட்ஸ்அப்னால நம்ம இன்னைக்கு எத்தனைய இழந்து உட்கார்ந்து இருக்கிறோங்கிற ஆதங்கத்தோட தான் நாங்க பேசுறோங்க. நீங்க கடிதத்தை பேசினாங்க, அந்த புவனா ஒரு கடிதம் எழுதுவாங்க, போய் சேர்றதுக்கு லேட் ஆயிரு, இங்க ஸ்டவ் வெடிச்சிருமா. எத்தனை ஸ்டவ்மா வெடிச்சது நான் கேட்கிறேன், எவ்வளவு ஸ்டவ் வெடிச்சது நான் கேட்கிறேன். கடிதம் எழுதுவாங்க நடுவர் அவர்களே. புவனா சொன்ன மாதிரி ஒரு வாரமாக எங்க அப்பன் கையில போய் கிடைக்கிறதுக்கு. எங்க அப்பன் அதை வாங்கிட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடுதே, மாப்பிள்ளை ஒரு அறை விட்டுட்டாராமா, டே அங்காளி வங்காளி எல்லாரும் வாங்கடா, ஆடு அடிச்சு கோழி அடிச்சு குழம்பு வச்சு அவங்களை எல்லாம் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வரையில இன்னொரு வாரம் ஆயிரும். 15 நாள் ஆயிரும் அவங்க எங்க வீட்டுக்கு வரையில. அந்த 15 நாள்ல நாங்க சமாதானமாயி அடுத்த பிள்ளைக்கு நாங்க தயாராயிருந்தோமா இல்லையா? ஆனமா இல்லையா?
அட வருவாங்க, வந்து பார்த்துட்டு அட அம்மணிக்கு ஏதோ கையை ஓங்கிக்கிறார் மாப்பிள்ள, கன்னத்துல வட்டுடுதா, அம்மணி இதுக்கு ஒரு கடிதத்தை போட்டுடுதா, இங்கேயும் மாடடி இங்கேயும் கோழி அடி சாப்பிட்டு என்ற வங்காளி மக்கா மகிழ்ச்சியா ஊர் போய் சேர்ந்தாங்களா இருந்ததா இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு வார்த்தை ஏதாச்சும் கடிஞ்சு பேசிட்டா என்ன கோபம் வருது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு. நான் கேட்கிறேன், நடுவர் அவர்களே, நான்லாம் கல்யாணமான புதுசுல எங்க அப்பா ஒன்றும் பெரிய அளவுக்கெல்லாம் கொடுக்கலைங்க. இவன் ஒருத்தனைத்தான் நம்பி நம்பி சொத்து பூரா ஆட்டை போட்டேன். நான் மேடையில் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குதுல்லக்க இந்த காலத்துல. எனக்கு கொடுத்தானான்னு கேளுங்க. அத்தனையும் ஆட்டை போட்டுட்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையா உட்கார்ந்துக்கிட்டு எங்க அக்கா வந்து என்னை திட்டுவாங்க. அந்த பயம் இருக்குதுல்ல நடுவரவில். எங்க அப்பா ஒன்றும் பெரிய அளவுக்கெல்லாம் சீர்சனத்தை எங்களுக்கு கொடுக்கலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. ஒரு டிவிஎஸ் 50 செகண்ட்ஸில் தான் வாங்கி கொடுத்தது. என் வீட்டுக்காரருக்கு ஒரே கோபம், செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்துட்டாங்களேன்னு. ஒரு நாள் என்னையும் கூப்பிட்டு எங்கள் ஊரெல்லாம் வண்டித்தட கிராமம் போகும்போது நானும் அதில் பின்னாடி உட்கார்ந்துட்டு போனனுங்களா, அது 20 தாண்டதே பெருசு. இவருக்கு பயங்கர கோபம். அந்த கோபத்தை அங்கே காட்டுறாரு. போற வழியில 10 எரும மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. என்ன பார்த்து கேட்கிறாரு, என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு. நான் பார்த்துக்கிட்டு சொன்னேன், ஆமாமுங்க இதெல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என்ற மாமியாளுங்க, இதே மாமனாருங்க, இதே மச்சாண்டாருங்க, இதே நங்கையாளுங்க, இது என் கொழுந்தியாளுங்கன்னு சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த மனுஷனுக்கு வந்த கோவம் அத்தனையும் கலகலன்னு போய் சிரிச்சாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் எவ்வளவு சிக்கல்கள், எத்தனை பிரச்சனைகள். நான் கேட்குற நடுவர் அவர்களே, ஒரு கல்யாணம்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, உமா லாரியில் அத்தனை பேரை கூப்பிட்டு வருவோமா, அப்புறம் பஜ்ஜி ஜொஜ்ஜி சாப்பிடுவோமா, ஏங்க வயிறார சாப்பிட்டு போறதுக்கு உணவு போட்டோமாம்மா அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றீங்க, மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சாதான் கையே நினைப்பேங்கிறீங்க. பொண்ணு வீட்டுக்காரர் சொல்றாங்க, நீ பிடிச்சதுன்னு சொன்னாதான் பஜ்ஜி மாவுல நாங்கள் கையையே வைப்போங்கிறீங்க. இது கலாச்சாரமாமா? எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டிந்தா வந்தையா வயிற்ற நிறைச்சிட்டு போ, வயிற்ற நிறைச்சு அனுப்பணுமே இல்லையா? மன நிறைஞ்சு போனாங்கல்ல. இன்னைக்கு பிடிச்சதுன்னு சொன்னா தான் பச்சை மாவுலையே கை வைப்பாங்கிறீங்க. இந்த கலாச்சாரத்தை வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா நம்ம அன்னைக்கு இருந்தங்க. இன்னைக்கு அதையெல்லாம் தொலைச்சிட்டோங்கிறதாங்க எங்களுடைய வேதனை. நாங்க குறை சொல்லல, ஆனா எத்தனை இழந்துட்டு இருக்கிறேன். இன்னும் ஒண்ணுமே கேட்கறேங்க. அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு குட்டி தான் போட்டுச்சு, மாடு கன்று தான் ஈனுச்சு. மனுஷிக்கு சுகப்பிரசவம் ஆச்சா இல்லைங்களா? மனசார சொல்லுங்க என்ற சகோதரிகளை. அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னால ஆடு குட்டி தான், மாடு கன்று ஈன்றது. மனுஷி என்ன சுகப்பிரசவம் ஆச்சு. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னால அதே மாடு கன்று தான் ஈனுது, அதே ஆடு குட்டி தான் போடுது. மனுஷி என்ன இருக்கிறா? மனுஷிக்கு என்ன இருக்குது? சிசேரியன் ஆயிட்டு இருக்குது. அப்ப எங்க மாற்றம் வந்து இருக்குது? நான் கேட்கிறேன், என்ன வாழ்க்கை? அன்னைக்கு புரிஞ்சுட்டு வாழ்ந்தோம், இன்னைக்கு மணமேடையிலேயே தொடங்குதுங்க சிக்கல். ஒரு காலகட்டங்கள்ல வரவேற்பு நம்மளுது கிடையாது திருமணத்துல, இல்லைங்களா? கல்யாணம் பண்ணி தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்னா நின்ன போறதுதான். அதுல எங்க அப்பத்தால பெருமையா சொல்லுவா, ஏய் உங்க ஒப்பனை உங்க தாத்தனை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் கழிச்சுதான் முகத்தையே பார்த்தாம்பா, இடையில உங்க ஒப்பனும் பெரியப்பனும் பிறந்துட்டாங்கன்னு எங்க வாட்டி பெருமையா சொல்லுவா. இன்னைக்கு முதல் நாளே ரிசப்ஷன் வச்சிடுறீங்க மேடையில. 2 சிரிச்சு சிரிச்சு பேசுது. ஒரு கல்யாணத்தில் நடந்ததுங்க, 2 சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருந்தது. கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அடா அடா அடா, மனமொத்த தம்பதினா இவங்கதான், என்னமா மகிழ்ச்சியா பேசி பேசி சிரிக்குது பாருங்க. இளவட்டங்களுக்கெல்லாம் ஏக்கம், சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணோன்னு இளவட்டங்களுக்கு ஏக்கம். எல்லாம் பேசிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த புள்ள இறங்கி போயிட்டா. நான் போய் மேடையில் கேட்டேன், என்னடா சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க, பார்க்குறவங்க எல்லாம் இது மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களேன்னு. அவ கேட்டா, இல்லக்கா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாக்கா. என்னடா கேள்வி கேட்டான்னு, போன மாசம் சம்பளம் 6 கட்ட கொடுத்தேன்னு கேட்டா. நீ என்னடா சொன்ன? எங்க அம்மாட்டேன்னு சொன்னேன். இந்த மாசம் சம்பளம் 6 கட்ட கொடுக்கறதா உத்தேசம்னு கேட்டா. இன்னும் முடிவு செய்யலேன்னு சொன்னேன். மாமனே முடிவு செஞ்சுட்டு வான்னு இறங்கி போயிட்டாக்கான்னு. தொடங்கும் போதே அது வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையோட இல்லைங்க இன்னைக்கு தொடங்குது. அன்னைக்கு முகம் பார்க்காம கல்யாணம் பண்ணுனது என்ன நாங்க வாழ்க்கையில குறைஞ்சு போயிட்டோம். நான் கேட்கிறேன், இன்னொன்னுங்க, நடுவர்கள் அன்னைக்கெல்லாம் நாங்க பெயரே சொல்ல மாட்டோம். ஏன்? கணவனுடைய பெயரை சொன்னா என்ன ஆகும், ஆயில் குறையுன்னு சொல்லி கணவனோட பெயரை சொல்ல மாட்டேங்க. இந்த கணக்கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவா, வந்துட்டு வீட்டுக்காரர் வேட்டா சொல்ல மாட்டேன்டா அப்படிம்பா. அத்தா ஏதாச்சும் ஒரு குறிப்பு சொல்லாத்தா, நான் எழுதிட்டு போகணும்பா. அப்ப அந்த அம்மா சொல்லு, கோயில் அடிக்கிறது,
கொண்டையில வைக்கிறது, கொண்டையில வைக்கிறது, கோயில் அடிக்கிறதுங்க. அவன் பிச்சுக்குவா, அத்தா புரியல. கொண்டையில வைக்கிறது என்னடா? பூ. கோயில் அடிக்கிறது மணி, பூமணியா? ஆமாண்டாங்க ஆத்தா. இன்னைக்கு ரமேஷ், சுரேஷ் பேர் தான். வீட்டுக்காரருக்கு ஆயுசு குறையுது, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஒரு வீட்டுக்காரர் ஒரு பிள்ளைய பார்த்து சொன்ன, என்ன கண்ணு இந்த பக்கத்தில் இருக்கிறவ சும்மா ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த புள்ள ரமேஷ் ரமேஷ் ரமேஷ்னு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு அவன் வருத்தப்பட்டா. உடனே இந்த புள்ள சொல்லிச்சு, அடுத்து விட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சுரேஷ், நீ கதவை சாத்திட்டு வா சுரேஷ்னுச்சு. நீங்க எங்க பண்பாடுகளை இழந்திருக்கிறோம். உணவு வகையில நம்ம மாற்றம் ஆயிட்டோம். பேசுகிற வார்த்தைகளும் கூட இன்னைக்கு மாறி போயிருக்குதுன்னா உறவுகள் அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி சொல்லி நான் முடிக்கிறேங்க நடுவர் அவர்களே. என்னைக்கு டிவி வந்துச்சோ புத்தகத்தை மறந்தோம். அது படிப்பை பத்தி சொன்னாங்க பாருங்க. இப்போ 2 பிள்ளையோ 1 பிள்ளையோ படிக்க வைக்கிறோன்னு சொன்னீங்களே, ரொம்ப வருத்தம்மா. படிப்பு இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நாங்கெல்லாம் பேராசிரியர்கள் பார்த்து, நீயும் பேராசிரியர் தான். இன்னைக்கு படிப்பு எப்படி போயிட்டு இருக்குது நடுவர் அவர்களே? 2.5 வயசுலயே அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை தொடங்கிடுதுங்க. அன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ல கொண்டு வந்து விடும்போது கையை இப்படி பிடிக்க சொல்லுவாங்க, காதை தொட்டாத்தான் பள்ளிக்கூடத்துல சேர்த்துவாங்க. இன்னைக்கெல்லாம் அம்மா அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், அப்படின்னாலே கொண்டு வந்து அட்மிஷன் போட்டுறாங்க. அது மா அப்படின்னு சொல்லும் போது எல்கேஜி யூகேஜி படிச்சிருது. யோசிச்சு பாருங்க, 2.5 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? 5 வயசுல அன்னைக்கு பள்ளிக்கூடம் அனுப்புனா, இன்னைக்கு 2.5 வயசு. அதுல இடைநிலை கல்வி என்ன சொல்லுது? ஆங்கிலம் படிங்குது. உயர்நிலை கல்வி 100 மார்க் சென்டம் வாங்குங்குது. மேல்நிலை கல்வி கட்டாப்புக்கு தயார் பண்ணிட்டு இருக்குதுன்னா இதுக்கு பேர் படிப்பாமா? பிள்ளைகளையா உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, இயந்திரங்களை உருவாக்குறீங்க. நான் இன்னும் மனசாட்சியோடு கேட்கிறேன். அன்னைக்கெல்லாம் நான் பாஸ் ஆக மாட்டேனுங்க. எங்க அம்மா போய் சாமி கிட்ட வேண்டினா, இந்த கழுதை ஃபெயில் ஆகணும், ஃபெயில் ஆச்சுன்னா ஏதோ தெக்க வடக்க பார்த்து ஒருத்தங்கிட்ட கட்டி கொடுத்துடலாம், மேலே படிச்சதுன்னா அதுக்கு மேலே சிரமம்னு எங்க அம்மா சாமி கும்பிட்டா. அப்புறம் எப்படியே பாஸ் ஆயிட்டேன் 35 மார்க்ல. ஆத்தா பாஸ் ஆயிட்டேன் மயிலு மாதிரி ஓடி வந்த, கரகம் பிடிச்சது, ஃபெயில் ஆகுன்னு நினைச்ச பாஸ் ஆகி தொலைஞ்சது. சரி இந்தா பாயாசம் வச்சு எங்க அம்மா ஊரே கொண்டாடுனா. இன்னைக்கு நான் கேட்கிற மனசாட்சி படி சொல்லுங்க, எந்த பிள்ளையா 98 மார்க் வாங்கிட்டு வந்த மகிழ்ச்சி அடையறமா? 98ங்களா அப்படிங்கிறா. உடனே எங்க போச்சு 2 மார்க், எங்க 2 போச்சு? அது தெருவிலேயே விட்டுட்டு வந்துச்சு. இன்னைக்கு 98 மார்க் வாங்கினாலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறது இல்லையே. ஆனா என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம்? மகிழ்ச்சியா, அதாவது மார்க் வாங்கினா மகிழ்ச்சியா இருக்கலாம், மார்க் வாங்கினா மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்றது இந்த காலம். அந்த காலம் எப்படி தெரியுங்களா? மகிழ்ச்சியா இருந்தா மார்க் வாங்கலாம்னு சொல்லி கொடுத்தது அந்த காலங்க. எது சிறந்ததுன்னு நான் கேட்கிறேன். இப்படி முடிக்கிறேங்க நடுவர் அவர்களே. என்னைக்கு டிவி வந்துச்சோ அன்னைக்கு புத்தகத்தை நாம இழந்துட்டோம். செல்போன் வந்துச்சு, எழுதுறதையே லெட்டர் எழுதுறதையே விட்டுட்டோம். ஃபேன் வந்துச்சு, இயற்கை காற்றை நம்ம மறந்துட்டோம். எப்ப நறுமண பொருள்கள் வந்துச்சோ பூக்களுடைய மனத்தை மறந்துட்டோம். கார் வந்துச்சு, நடக்கிற நடைப்பயிற்சியை மறந்துட்டோம். எல்லாமே நம்மளுக்கு மகிழ்ச்சியாக கிடைக்கிறது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோயும் இப்ப வந்து சேர்ந்து இருக்குது. அன்னைக்கு உணவே மருந்தா இருந்துச்சு, இன்னைக்கு மருந்தே உணவா இருக்குது. அன்னைக்கு சாப்பிட்ட பிறகு எங்க அப்பா அம்மால நான் பார்த்துருக்கிற வெத்தலைவாக்கு மடிச்சு கொடுத்ததை பார்த்தோம். இன்னைக்கு சாப்பிட்ட பிறகு இந்தாங்க சுகர் மாத்திரை, இந்தாங்க பிரஷர் மாத்திரை, இந்தாங்க இந்த மாத்திரை அந்த மாத்திரைன்னு எடுத்து கொடுக்கிற ஒரு கலாச்சார வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அன்னைக்கெல்லாம் வீடுகள்ல பிரசவம் ஆச்சு, லீவு விட்டா பாட்டி வீட்டுக்கு பிள்ளைகள் போச்சு. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில பிரசவம் ஆகுது. ஆயுனா ஆஸ்பத்திரிக்கு போற ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கின்ற வாட்ஸ்அப் காலத்தினால மகிழ்ச்சி கிடையாது. உறவுகளோடு சண்டையோ சச்சரவோ இருந்தாலும் ஒண்ணுன்னா துடிச்சிட்டு நிப்பா. தான் ஆடலினாலும் தான் சதையாடும்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி என் தம்பி சொன்ன மாதிரி அண்ணன் தம்பிங்க முட்டிட்டு மோதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா தம்பி துடிப்பா, தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் துடிப்பா. இன்னைக்கு அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, எல்லாம் ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு ஆண் பிள்ளைன்னு சொன்னா அந்த ஆண் பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணமாயி குழந்தை பிறந்ததுன்னா அத்தைங்கிற உறவே கிடையாது. பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா அந்த பெண் பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா தாய்மாமன்கிற உறவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த வாட்ஸ்அப் கால மகிழ்ச்சியா என்று கேட்டு வியந்து கேட்ட உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை.
உட்கார்ந்துருந்த கூட்டத்தில் பாதி பேர் காணோம். மிச்சம் இருக்கும், போயிடக்கூடாதுன்றது தான் எங்கள் கடைசி விண்ணப்பம். செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, ஐயா ஆனது ஆச்சுங்க இன்னும் 5 நிமிஷம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆனது ஆச்சு இன்னும் 5 நிமிஷம் கடகடன்னு முடிச்சிடறோம். நான் வழக்கமாக எல்லா இடத்துலையும் தீர்ப்பு வந்து 3/4 மணி நேரம் சொல்லுவேன். எங்கள் ஐயா வந்து பசி துடிக்க ஆரம்பிச்சிட்டார். சுகர் கொண்டு வந்து போட்டுக்கிறத பார்த்துட்டேன். அதனால் 10 நிமிஷம், சரியாக 10 நிமிஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு, இவ்வளவு மக்கள், இவ்வளவு கட்டமைப்பு, இவ்வளவு விஷயங்கள் ஒன்று நடந்து அதில் ஏதோ வந்தாங்க பேசிவிட்டு போனாங்கன்னு இருந்தால் அது சரியாக இருக்காது. இவ்வளவு நேரம் நீங்கள் உட்காந்து கேட்டதுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சரியாக சேர்ந்தால் தான் இந்த நாள் நீங்கள் வந்து இங்கே உட்கார்ந்ததுக்கு பலன் இருக்கும். அதனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடறோம். 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். சரியா? இவ்வளோ தூரம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 10 நிமிஷத்தில் யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இங்கே நாங்கள் 6 பேர் பேசுனதில் இந்த நிகழ்ச்சி வெற்றியாக அமைஞ்சுதான்னா, இப்போ உங்ககிட்ட சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தொடர்ந்து போன மாதம்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருந்தோம். 60 நாளில் 40 நாள் மேடையில் இருந்திருக்கோம். அவ்வளோ பிஸியாக அவ்வளோ மேடைகள் பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே சில இடங்களில் ஆடியன்ஸ் நல்லா இருந்தால் ஆடியோ நல்லா இருக்காது. சில இடத்துல ஆடியோ சூப்பராக இருக்கும், ஆளே இருக்காது. எல்லாம் சரியாக இருந்தால் இங்கே பேச்சாளர் சரியாக பேச மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் நல்லா பேசினோம். ஆடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தம்பி, உண்மையிலே சூப்பர். ஆடியோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணனுங்க நல்லா வாசித்தாங்க. இதை எல்லாத்தையும் விட நீங்கள் நல்லா கேட்டீங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ். நீங்கள் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக, ஏன்னா நீங்கள் சிரிக்கிறதுல தாங்க எங்கள் மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் சிரிக்கிறதில், நான் ஒரு செய்தி சொல்லும்போது கூர்ந்து கவனிக்கிறதுலையும், நீங்கள் அம்மா பேசும்போது விழுந்து விழுந்து சிரிச்சிங்க பார்த்தீங்களா, அதில் தான் எங்கள் பெரிய மகிழ்ச்சி. அந்த வெற்றியை கொடுத்த உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் வணங்கி, இந்த பட்டிமன்றத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னாங்க, புரிதலில் தான் இருக்குது. எதையுமே நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த புரிதலில் தான் இருக்குது. 2 முதலாளி இருந்தான், 2 பெரிய பணக்காரங்க முதலாளிங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய முதலாளிங்க. 2 முதலாளி நினச்சான், நான் தான் இதில் உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி, ஏன்னா எனக்கு கீழே வேலை செய்கிறவன் எல்லாத்தையும் முட்டாளாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சான். 2 முதலாளியும் எனக்கு கீழே வேலை செய்கிற எல்லாத்தையும் நான் முட்டாளாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சான். 2 முதலாளியும் பேசிக்கிட்டாங்க, உன்னை விட நான் தான் பெரிய புத்திசாலி, ஏன்னா என்கிட்ட வேலை செய்கிறவன் அத்தனை பேரும் முட்டாள், அடிமுட்டாள். இவர் சொன்னார், உன்னை விட நான் தான் பெரிய அறிவாளி, ஏன்னா என்கிட்ட வேலை செய்கிறவன் அதை விட முட்டாள். எங்கே நிரூபிக்கலாம் பார்க்கலான்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. முதலாளி கூப்பிட்டாரு, இங்கே வாடா, ஒரு வேலைக்காரனை இங்கே வா, இந்த 100 ரூபா எடுத்துக்க, போய் ஒரு ஆடிக்கார் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். யாரும் முதலாளி சொன்னார். இந்த வேலைக்காரன் சரிங்க சாமி அப்படின்ட்டு கிளம்பி போனான். பத்தியா, 100 ரூபா கொடுத்து ஒரு ஆடிக்கார் வாங்கிட்டு சொன்னேன். சரின்ட்டு போனான். பத்தியா, இவன் எவ்வளோ பெரிய முட்டாள், இவனையே வேலைக்கு வச்சிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னு இந்த ஓனர் சொன்னார், முதலாளி. அடுத்த முதலாளி சொன்னார், இது என்ன பிரமாதம், இப்போ பார் அப்படின்னு அவன் அவனோட வேலையால் கூப்பிட்டான். இங்கே வா, நீ வீட்டுக்கு போய் நான் இருக்கிறேனான்னு பார்த்துட்டு வான்னா. அவன் பார்த்தான், சரிங்க ஐயா அப்படின்ட்டு அவனும் கிளம்பி போனான். பார்த்தியா, இவன் எவ்வளோ பெரிய முட்டாள், இவனை நான் வேலைக்கு வச்சுருக்கேன், பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய அறிவாளின்னா. இப்போ இந்த 2 முதலாளியும் இப்படி பேசிக்கிட்டாங்களா, இவங்க இங்கே இருக்காங்க. இவங்க அனுப்பின 2 முட்டாளும் பஜாரில் மீட் பண்ணிக்கிட்டான். பஜாரில் முட்டாள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டான். அவங்க 2 பேரும் சந்தித்து பேசிக்கிட்டானுங்க. என் முதலாளி இருக்கிறானே அவனை மாதிரி முட்டாள் எவனும் இல்லை. ஏன்னா 100 ரூபாயை கொடுத்து ஒரு ஆடிக்கார் வேண்ட சொல்கிறான். இவன்லாம் ஒரு ஆளா, இவன்லாம் ஒரு முதலாளியா? 100 ரூபாய்க்கு எங்கேயாவது ஆடியக்கார் கிடைக்கும்னு நம்ம யோசிக்கல. அவன் என்ன சொல்கிறான், 100 ரூபா கொடுத்து ஆடிக்கார் வேண்ட சொல்கிறானே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு தெரியல பாரு, எல்லா கடையும் லீவ் இருக்கும்ல. இவன் சொன்னான், உன் முதலையாதையாவது பரவாயில்லடா, வீட்டில் போய் நான் இருக்கிறேனான்னு பார்த்துருவான்னு என் முதலாளி சொன்னானே, அவனுக்கெல்லாம் அறிவே இல்லை பாரு, அவங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கிறேனான்னு கேட்கலாம்ல அவன் அப்படின்னா. இதுதாங்க புரிதல். மனசில் நாம் என்ன புரிஞ்சு வச்சுருக்கோன்றதான் கணக்கு. அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா காலத்தில் நம்ம ஒரு 25 வருஷம் முன்னாடி நம்ம எல்லாருமே ஜிஹெச்சுக்கு போயிருப்போம். இன்றைக்கி மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லை.
இந்த ஜிஹெச்சுக்கு மருந்துக்கு போனோம்னா டாக்டரை பார்த்தா நெஞ்சு வலிக்குதுங்க, ஒரு சீட் எழுதி கொடுப்பார். லூஸ் மோஷனுங்க, ஒரு சீட் எழுதி கொடுப்பார். வயிற்று வலிங்க, ஒரு சீட் எழுதி கொடுப்பார். தலைவலிங்க, காய்ச்சலுங்க, ஒரு சீட் எழுதி கொடுப்பார். எல்லா சீட்டையும் அவர் புரியாத மாதிரி ஒன்று எழுதி கொடுத்துருப்பாரு பாருங்க. அது எல்லாமே ஒரே மருந்து தான். அந்த மருந்து கொண்டு போய் கம்பவுண்டர்கிட்ட காட்டினோம்னா அவர் ஒரு கண்ணாடி குடுவையில் இவ்வளோ பெருசு ஒரு சிவப்பு கலரில் ரெட் ஆக்சைடு ஒரு மருந்து வச்சுருப்பார். அது சர்வரோக நிவாரணி. எல்லாத்துக்கும் அதே தான். நெஞ்சு வலிக்கும் அதுதான், மூக்கு வலிக்கும் அதுதான், கண்ணு வலிக்கும் அதுதான், காது வலி எல்லாத்துக்கும் அதுதான். போகும்போதே நம்ம வீட்டில் இருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அந்த பாட்டிலில் ஒரு சீட்டு எழுதி ஒட்டி கொடுப்பாங்க ஜிஹெச்லையே, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் பேர் எழுதியிருக்கோம், பேர், வயசு. டாக்டருக்கு எழுதி கொடுத்த சீட்டையும் அந்த பாட்டிலையும் கொண்டு போய் கம்பவுண்டர்கிட்ட கொடுத்தா அவர் நெஞ்சு வலிக்காரனையும் பார்த்துட்டு அந்த பாட்டிலில் மருந்து பிடிச்சி கொடுப்பார். வயிற்று வலிக்காரனையும் பார்த்துட்டு அந்த பாட்டிலில் மருந்து பிடிச்சி கொடுப்பார். காது கேட்கலைங்கன்னு வரவனுக்கு அந்த மருந்து தான் பிடிச்சி கொடுப்பார். எல்லாத்துக்கும் அதான் சிகப்பு கலர் மருந்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நோயாளி வேகமாக ஓடி வந்தான், டாக்டர்கிட்ட வந்தான். டாக்டர் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. இங்கே பாருங்க, பாட்டில்ல என் பேர் முத்துசாமி, சுசீலான்னு இதில் எழுதியிருக்குது. சுசீலா மருந்து நான் குடிச்சுவிட்டேன். கண்ணு தெரியல, காது கேட்கல, மூச்சு வாங்குது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன்னா. டாக்டர் பார்த்தார். ஒன்றும் கவலைப்படாத, இங்கே வா உட்காரு, பாட்டில் கொடுன்னு வாங்கினார். பேனாவை எடுத்தார், சுசீலாவை அடித்தார். உன் பேர் என்ன? முத்துசாமி. முத்துசாமின்னு எழுதினார். கொடுத்தாரு. குடிச்சுப்பாரு. குடித்தான். இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. மருந்து இல்லைங்க, மனசு. மருந்து இல்லை, மனசு. மனசு தான் இந்த வாட்ஸ்அப் காலம் சந்தோஷமானதா அந்த காலம் சந்தோஷமானதான்னு தீர்மானிக்கிறது மனசு தான். எப்படின்னா, நாமெல்லாம் இருக்கமே 17 பிறவிகள் தாண்டினதுக்கு பிறகு 18ஆவதா ஒரு பிறவி கிடைச்சா அந்த பிறவி தான் நம்ம மனுஷ பிறவியா. சாலித்தியம் என்கிற ஒரு அறநூல் சொல்லுது. 17 பிறவி, நாயா, நரியா, பன்றியா, கழுதையா, பூரானா, பொட்டகமா, பாம்பா, குதிரையா, 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18ஆவதா ஒரு பிறவி கிடைச்சா அந்த 18ஆவது பிறவி தான் மனுஷன் பிறவியா. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்றாங்க. இந்த பிறவியை விட்டுட்டோம்னா அடுத்து ஒரு பிறவி நமக்கு இப்படி கிடைக்குமான்னு தெரியாதுங்க. அடுத்து ஒரு பிறவியில் எனக்கு கை நல்லா வருமா, காது கேட்குமா, கண்ணு தெரியுமா, வாய் பேச வருமா, நல்லா நடப்பனா, இது மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்களா, நல்ல குழந்தைங்க கிடைக்குமா, சமூகத்தில் காசு கிடைக்குமா, பிச்சைக்காரனாக இருக்க மாட்டேனா, இதுக்கெல்லாம் எந்த ஷூரிட்டியும் கிடையாது, எந்த கேரண்டியும் கிடையாது. கிடைச்சிருக்கிற இந்த பிறவி அவ்வளவு முக்கியமானதான். ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஏன்னா இன்றைக்கெல்லாம் இருக்கிற கால சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எந்த மனுஷனுக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அப்படி நடந்துருச்சுன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த உடல் கூட்டிலிருந்து அந்த உயிர்ன்ற பறவை ஒரு நொடி அப்படி வெளியே போயிடுச்சுன்னா அருந்து போகிற ஒரு செருப்புக்கு இருக்கிற மரியாதை இறந்து போகிற ஒரு மனிதனுக்கு இல்லைங்க. அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பிறந்த தேதி தெரியும், மாதம் தெரியும், வருஷம் தெரியும், நேரம் கூட தெரியுங்க. பிறந்த தேதி தெரியும், வருஷம் தெரியும், மாதம் தெரியும், நேரம் தெரியும். இதுவே நமக்கு மரணத்தின் தேதியும் நேரமும் தெரிஞ்சிருந்தா நாம் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்போமா? லைட் எரியுமா? டிஃபன் சாப்பிடுவோமா? கார் வாங்குவோமா? இந்த அண்ணன் இந்த மாதிரி ஒரு மைக்கு செட்டு வச்சு உட்காந்துருப்பாரா? நண்பர் இந்த மாதிரி ஒரு வீடியோ கேமரா எடுப்பாரா? இன்றைக்கி நைட்டு நம்ம ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு உங்களுக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை நொடிக்கு உங்களுக்கு மரணம்னு ஒரு மெசேஜ் வரும்னு சொல்லிட்டா யாராவது ஃபோனை எடுத்து பார்ப்போமா? என்ன ஆகும்? ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்ன பேசிக்குவோம்? உங்களுக்கு எப்போ? எனக்கு ஜனவரி 22, 2024. அப்பாடா, எனக்கு 2029, நான் இன்னும் 7 வருஷம் இருப்பேன். இப்படி தானங்க பேசிக்குவான். கிடைச்சிருக்கிற ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இப்படி ஒரு பிறவியில் நமக்கு நிறைய பிரச்சனையை கடவுள் கொடுத்துருக்கான். கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம் ஆடித்தானே சேர்த்து வச்ச பாவம் யாவும் புயிரணும். ஆட ஆட பாவம் சேரும் ஆடி ஓடும் மானிடா, ஆட நானும் மாட்டேன் என்று ஓடி போவதாரடா. தட்டுக்கெட்டு ஓடும் தள்ளாடும் என்னாலும் உன் உள்ள குரங்கு கட்டுப்படக்கூடும் எப்போதும் நீ போடு மெய் ஞான விலங்குன்னு சொல்ற. ஒரு நாள் நமக்கு வரும்,
அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு நாள் வரும். அது என்னைக்குன்றது தான் கேள்வி. ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு எழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனரே அப்படின்றார் திருமூலர். ஊரெல்லாம் கூடி ஐயோன்னு அழுதுட்டு பெயரினை நீக்கி, அது வரைக்கும் என்ன, இவர் வக்கீலுங்க, இவர் டாக்டருங்க, இவர் அப்படிப்பட்டவருக்கு, இவர் பணக்காரருங்க எல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த நொடிக்கு அப்புறமா பெயரினை பேர் எடுத்துருவாங்க. பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனரே. அதோட முடிஞ்சிடும். இப்படி கிடைச்சிருக்க ஒரு பிறவியை நம்ம வீணடிக்கலாமா? அது அந்த காலமாக இருக்கட்டும், இந்த காலமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் வரட்டும், வரலன்னா போகட்டும், வயல்வெளி காலம் இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி போகட்டும், கிடைச்சிருக்கிற வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானது. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்க, லாபம். அது மட்டும்தான். என்ன? ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு குழந்தை பெற்று இல்லறம், தர்மம், நியாயம், சத்தியம் என்று வாழுகிற அந்த வாழ்க்கையில் கிடைக்கிற நிம்மதி. இது மட்டும்தான் என்ற கண்ணதாசன் வைர வரிகளை மனதில் கொண்டால், 1000 பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சம்சாரம், அவள்தான் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிரவாகம், இறைவன் சக்தி உறவாகும் சொல்றார். கிடைச்சிருக்கிற அந்த பிறவியில், கிடைச்சிருக்கிற வாய்ப்பில், மனுஷங்க என்று நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் மிச்சம் மீதி லாபமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கணவனும் மனைவியும் வாழ்கிற அந்த இல்லறம் மட்டுமே. ஒரு காட்சி இப்போ பார்த்தங்க, இதை மிகைப்படுத்தி சொல்லணும்னு இல்லை. ஐயா உட்காந்துருக்காரு, ஒரு பாட்டு நான் பாடுனதை ஒரு மனசு ஏதோ ஒன்று செய்யுது. திரும்பி பார்த்து அம்மா அப்படி ஒரு தட்டுனா இருப்பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் ஐயா. இந்த காலத்தில் இனி இதுதாங்க இல்லறம், இதுதாங்க இல்லை. வேற எங்கே போய் இன்னைக்கு நான் செய்ய முடியாதுங்க. அதை நான் செய்ய முடியாது. ஒரு சபையில் என் பொண்டாட்டி வந்து உட்காரத்துக்கு யோசிப்பாங்க. அதை மீறி நான் ஏதாவது, அதுக்கும் ஒரு பெரிய புரிதல் வேணும். வாழ்ந்த காலங்கள் எத்தனையோ, அதில் கிடைச்சிருக்கிற அந்த பெருமிதமும் பேரானந்தமும் இருக்கு பாருங்க. அதனால அந்த வாழ்க்கையை, அந்த இல்லற தர்மத்தை எடுத்துக்கிட்டா, நேற்று நடந்து போன விஷயங்களை இன்னைக்கு நம்ம திரும்ப கொண்டு வந்து சேர்த்த முடியாதுங்க. அது முடிஞ்சு போனது. நேற்று என்பது உடைந்து போன ஒரு பானை. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நம்ம கையில் இல்லை. நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நடக்க போகிறது எதுவோ அது நடந்தே தான் தீரும். அது நம்ம கையில் எது இல்லை, மாற்ற முடியாது. நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. அது இப்படி உளுந்துரும், அப்படி உழுவும், உழுகாமல் கூட உட்காந்துருக்கோம். மதில் மேல் பூனை. இன்று என்பது மட்டுமே நம் கையில் இருக்கிற வீணை. அதை நாம் பத்திரமா மீட்டணும்னா என்ன வேணும்? வாழ்க்கைக்கு ஒன்றே ஒன்று வேணும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி என்பதால் அன்றெல்லாம் ஒரு காலத்தில் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. வாட்ஸ்அப் வந்தாலும், வயல்வெளிகள் அழிந்தாலும், இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களிடத்திலே மனிதம் மறந்து போனாலும், பார்க்கிற இடத்திலெல்லாம் துன்பம் துரத்தி வந்தாலும் வேறு வழியே இல்லை, வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கிற போது இன்றைய வாழ்க்கையை மட்டும்தான் நாம் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த வாழ்க்கை. இன்றைய வாட்ஸ்அப் காலமே, வாட்ஸ்அப் காலமே, வாட்ஸ்அப் காலமே என்று சொல்லி பெற்ற தாயை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கிளை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மெவி உடல் மறந்தாலும், உன்னை என்று மறவேன் என் உயர்தனை தமிழை என்று அன்னை தமிழை வணங்கி இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை கொடுத்த மிகுந்த போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா திரு ராஜா ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த அமைப்பினைச் சேர்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள். வைணவத்திலே சொல்லுவார்களே, அதை போல அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு நீ வாழ்க என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வாழ்த்தி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.